Hi guys, welcome to our channel Lucky Pastry. இன்றைக்கி வந்து நம்ம சாக்லேட் மக் கேக் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இதுதான் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ரிசல்ட் நல்லா தான் வந்துச்சு. ஸோ ஸ்பாஞ்சியான ஃப்ளஃபியான மக் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம். இப்போ அதுக்கு வந்து நான் எங்கள் வீட்டில் இருக்க ஒரு மக் எடுத்துக்கிறேன், பிளாக் கலர் மக்கு. அதில் வந்து 5 ஸ்பூன் போல் வந்து மைதா மாவு. இதுக்குன்னு அளவு இல்லைங்க, வீட்டில் இருக்க நார்மல் ஸ்பூன்லேயே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வீட்டில் இருக்க நார்மல் ஸ்பூன்லேயே ஒரு 5 ஸ்பூன் போல் மைதா மாவு எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இது கூட வந்து கொக்கோ பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கொக்கோ பவுடர் வந்து நான் ஹெஷீஸ் கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து அந்த கொக்கோ பவுடர் வந்து 2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஆட் பண்ணிட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஹெஷீஸ் கொக்கோ பவுட்ரு தாங்க எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நான் அதையே நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். இது கூட வந்து 1/2 ஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா கேக் வந்து நல்லா ரைஸ் ஆகி வரதுக்காக ஆட் பண்ணுவோம். ஸோ இது ஆட் பண்ணிட்டு இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு இது கூட 1 ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிட்டு இது கூட வந்து 1/4 கப் 1/4 கப்பு போல் பால். இப்போ மக்கேக்கில் வந்து பால் வந்து கொஞ்சம் வார்மாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் லைட்டாக வார்மாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து எவ்வளோ அளவுக்கு மைதா மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணுவோம். ஸோ வந்து இது அதே மாதிரி 5 ஸ்பூன் போல் பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கிண்டி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது கூட வந்து நான் சாக்கோ குக்கீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் என்னோடய கேக்கில் அந்த சாப்பிட்றப்போ அந்த ஒரு மாதிரி கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுக்காக வந்து நான் சாக்கோ குக்கீஸ் கொஞ்சம் போல் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மேலாப்பில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இது வந்து எனக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நான் என்னோடய அவனுக்குள்ளே வச்சு இது பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ வந்து பேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்களேன், என்னோடய கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் அப்படியே ஸ்பூன் வச்சு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா வந்து ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். பை பை காய்ஸ், ஸ்டே டியூன்.